மிதுன ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்ப நீங்க இந்த மிதுன ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குதுங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. மிதுன ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. துணிச்சலும், வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ, வாழ்க்கையே மாறும்ங்க. இந்த உலகத்துல நம்ம எத்தன முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும், நம்மை காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம். கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாம். அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த மிதுன ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரு எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப இன்றைய மிதுன ராசி பலனுக்குள்ள நுழையலாமா? வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்க வாழ்க்கையில அடுத்த 48 மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமா மாறப்போகுதுங்க. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத, நீங்க கூட கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத 3 பெரிய மாற்றங்கள் உங்களை தேடி வரப்போகுது. இது சும்மா சொல்ற வார்த்தை கிடையாது. கிரகங்களோட சஞ்சாரம் அப்படி ஒரு பிரம்மாண்டமான தீர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்குதுங்க. இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டம், பட்ட அவமானம் எல்லாமே தூசி மாதிரி பறந்து போகக்கூடிய நேரம் இது. குறிப்பா அடுத்த 48 மணி நேரத்துல நான் சொல்ல போற 5 அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்க கண்கூட பார்க்க முடியும். அந்த அறிகுறிகள் என்ன, அந்த 3 பெரிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கறது ரொம்ப தெளிவா விளக்கமா பார்க்கலாமுங்க. தயவு செஞ்சு கவனமா முழுமையா கேளுங்க. அப்பதான் உங்களுக்கான அந்த அதிர்ஷ்டம் என்னன்னு முழுமையா உங்களுக்கு புரியுங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்போதுமே ரொம்ப புத்திசாலியான ஆளுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. ஆனா கடந்த கொஞ்ச காலமா உங்க நேரம் எப்படி இருக்குன்னா, நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு தடையோ இல்ல தாமதமோ வந்துட்டே இருந்திருக்கும். ஒரு நல்ல காரியம் நடக்கும்னு நினைச்சு போவீங்க. ஆனா கடைசி நேரத்துல அது கை நழுவி போயிருக்கும். மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு தெரிகிற நிலைமையில தான் உங்களுக்கு இப்போ வரைக்கும் இருந்திருக்குங்க. சொந்த பந்தமா இருக்கட்டும், கூட பழகுற நண்பர்களா இருக்கட்டும், யாருமே உங்களை சரியா புரிஞ்சுக்கலையேங்கிற ஆதங்கம் உங்க மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்குது. ஆனா கவலைப்படாதீங்க. இந்த நிலைமை எல்லாமே தலைகீழா மாறப்போகுது. உங்களுக்கான விடிவு காலம் நெருங்கிடுச்சு. அதற்கான முதல் படிதான் இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற அந்த அற்புதங்கள்ங்க. அந்த நம்ப முடியாத 3 மாற்றங்கள்ல முதல் மாற்றம் உங்களுடைய நிதி நிலைமை சம்மந்தப்பட்டது. அதாவது பண வரவு. இவ்வளவு நாளா பணம் எப்படி வருது, எப்படி போகுதுன்னே தெரியாம வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருந்திருக்கும். சில நேரங்கள்ல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வந்திருக்கும். ஆனா இப்ப கிரகநிலைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா அமைஞ்சிருக்கிறதால பல வழிகள் இருந்தும் உங்களுக்கு பண வரவு வரப்போகுதுங்க. நீங்க யாருக்காவது பணம் கொடுத்து ரொம்ப நாளா திரும்பி வராம இருந்தா அந்த பணம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்குதுங்க. அதே மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரத்துல எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் கிடைக்க போது. நீங்க போட்ட முதலீடு பல மடங்கா உயரப்போகுதுங்க. உங்க கையில பணம் தாராளமா புழங்க போகுது. இதுக்கெல்லாம் அஸ்திவாரமா அமைய போறதுதான் இந்த அடுத்த 48 மணி நேரம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, இந்த மாற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி 5 அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும்னா, அதுல முதல் அறிகுறி என்னன்னா, உங்க மனசுக்குள்ள காரணமே இல்லாம ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் பிறக்குங்க. இவ்வளவு நாளா ஒரு குழப்பமான மனநிலையில என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி உணர்ந்திருப்பீங்க. ஆனா நான் திடீர்னு காலையில எழுந்திருக்கும் போது ஒரு பெரிய சுமை இறங்கின மாதிரி ரொம்ப லேசா உணர்வீங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற உள்ளுணர்வு உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா தோணும். அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சுலபமா நடந்து முடியும். ஒருத்தரை பார்க்கணும்னு நினைப்பீங்க, அவங்களே உங்களை தேடி வருவாங்க. ஒரு வேலை நடக்கணும்னு நினைப்பீங்க, அது எந்த தடையும் இல்லாம தானா நடந்து முடியும். இதெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கே கொடுக்குறோம் அந்த முதல் அறிகுறி. 2வது அறிகுறி ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணுங்க. உங்களை விட்டு விலகி போன உறவுகள், உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஆளுங்க எல்லாமே தானா வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. உங்களுடைய அருமை என்ன, உங்களுடைய உண்மையான குணம் என்ன அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டைகள், மனஸ்தாபங்கள் எல்லாமே மறைஞ்சு ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை உருவாகுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பும் புரிதலும் அதிகமாகும். இது உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துங்க. ஏன்னா இவங்க இனிமே நம்ம வாழ்க்கையில வரமாட்டாங்கன்னு நீங்க நினைச்ச ஆளுங்க கூட உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் மாறும். உங்க மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் ஒரு புது தெம்பையும் கொடுக்கும். இந்த 48 மணி நேரத்துல நீங்க சந்திக்க போற ஆட்கள் மூலமா உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய வழிகாட்டுதல் கிடைக்க போது. உங்க ராசிநாதன் புதன் ரொம்ப வலுவான நிலைமையில இருக்கிறதால உங்க பேச்சுக்கு ஒரு தனி மரியாதையும் கர்வமும் கிடைக்க முடியுங்க. நீங்க சொல்ற மத்தவங்க ரொம்ப கவனமா கேட்பாங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு உங்க திறமைக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு உங்களை தேடி வர்றதுக்கான அறிகுறிகள் ரொம்ப ரொம்ப
தெளிய ஆரம்பிக்குங்க. புதுசா வேலை தேடுறவங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வேலை அமையப்போகுது. இது எல்லாமே ஒரு மாயாஜாலம் மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா இது மாயாஜாலம் கிடையாது. உங்களுடைய பொறுமைக்கும், நேர்மைக்கும் காலம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய பரிசு. செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. வரப்போற வாய்ப்புகள சரியா பயன்படுத்தி தயாரா இருங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் அவசரப்படாம நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க. உங்க மனசு சொல்றத கேளுங்க. அது கண்டிப்பா உங்கள சரியான பாதையில தான் கொண்டு போகும். 3வது அறிகுறி பத்தி இப்ப நாம பார்க்கலாம். இந்த அடுத்த 48 மணி நேரத்துல உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு செய்தி தொலைபேசி மூலமாவோ, இல்ல வேற வழியிலயோ உங்கள தேடி வருங்க. அது நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தியா இருக்கலாம். இல்ல குறிப்பா சொந்த ஊர்ல இருந்து, இல்ல தூரத்துல இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட இருந்து ஒரு சுப செய்தி உங்கள வந்தடையும். உங்க மனசுல இருந்த ஒரு பெரிய பயம், இது நடக்குமா? நடக்காதான்னு ஒரு கவலையில இருந்திருப்பீங்க. பார்த்தீங்களா? கவலையில இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்குங்க. யாரோ முகம் தெரியாத 3வது மனுஷங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய உதவி தேடி வரும். இது எல்லாமே உங்க நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுங்கிறத ரொம்ப ஆணித்தனமா உங்களுக்கு உணர்த்துங்க. இப்ப அந்த 3 பெரிய மாற்றங்கள்ல 2வது மாற்றம் என்னன்னு பார்க்கலாம். அது உங்களுடைய ஆரோக்கியம், அப்புறம் நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிற தேவையில்லாத பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டது. மிதுன ராசிக்காரங்களுக்கு சமீப காலமா உடம்புல ஏதோ ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துட்டே இருந்திருக்கும். ஆஸ்பத்திரிக்கு போனா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு சோர்வு, ஒரு மாதிரியான மந்தமான நிலைமை இருந்துட்டே இருக்குங்க. நைட்ல சரியா தூக்கம் வராம ஏதேதோ தேவையில்லாத சிந்தனைகள் மனச போட்டு குழப்பி எடுத்திருக்கும். இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு உடல் உபாதைகளும், மன உளைச்சலும் உங்க பக்கமே வராது. உங்க உடம்புல ஒரு புது சுறுசுறுப்பு பிறக்கும். முகம் ரொம்ப பிரகாசமா மாறும். அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷமா இழுபறியா இருந்த சொத்து பிரச்சனை, இல்ல கோர்ட் கேஸ் ஏதாவது இருந்தா அது எல்லாமே எந்த தடையும் இல்லாம உங்களுக்கு சாதகமா முடியப்போகுது. கிரகங்களோட பார்வை இப்போ உங்க ராசிக்கு மேல ரொம்ப சுபமா விழுறது உங்கள சுத்தி ஒரு நேர்மறையான சக்தி, அதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்கும். நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். யாரெல்லாம் உங்கள பார்த்து ஏளனமா சிரிச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களால ஒண்ணும் முடியாதுன்னு ஒதுக்கி வச்சாங்களோ, அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போது. 4 பேர் உங்கள தேடி வந்து ஆலோசனை கேட்குற அளவுக்கு உங்க நிலைமை உயரும். உங்க வீட்ல ஒரு சுபகாரியம், அதாவது கல்யாணம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சுமூகமா நடக்கும். வீட்ல இத்தனை நாளா இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை மாறி எல்லார் முகத்திலயும் ஒரு மனசார சிரிக்கிற சந்தோஷத்தை நீங்க பார்க்க முடியும். இதுக்கு நடுவுல 4வது அறிகுறி என்ன நடக்கும்னு சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. உங்க கனவுல சில சுபமான விஷயங்கள் தோன்றலாம். தெய்வத்தோட தரிசனம், இல்லைன்னா ஒரு பெரிய கோவில்ல நீங்க சாமி கும்பிடுற மாதிரி கனவுகள் வரலாம். காலையில கண் விழிக்கும் போது ரொம்ப மங்களகரமான சத்தங்கள், கோவில் மணி ஓசைகள், இல்லைன்னா பறவைகளோட சத்தம் கேட்டு நீங்க எழுந்திருப்பீங்க. இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது கிடையாது. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அறிகுறி தான் இது. நீங்க ரொம்ப நாளா உங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினைச்சு தள்ளி போயிருந்தா இந்த நேரத்துல அதற்கான வழி தானா பிறக்குங்க. மனசுக்கு பிடிச்ச ஆன்மீக பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். தெய்வாம்சமான சில மனிதர்களோட சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். அவங்க சொல்ற ஒரு சின்ன வார்த்தை கூட உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய வழிகாட்டுதலா அமையப்போகுது. இப்ப 5வது அறிகுறி என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒண்ணு. நீங்க வெளியில கிளம்பும் போதோ, இல்ல வீட்ல இருக்கும் போதோ, எதிர்பாராத விதமா சில மங்களகரமான விலங்குகள் அல்லது பறவைகளோட சகுனம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வாசல்ல வந்து பசுமாடு கத்துறது, இல்ல நீங்க வண்டியில போகும்போது வலது பக்கமா ஒரு நல்ல சகுனம் தெரிகிறது. ரொம்ப வருஷமா தொலைச்சு போச்சுன்னு நீங்க நினைச்ச ஒரு முக்கியமான பொருளோ, இல்ல நகையோ திடீர்னு உங்க கண்ல படுறது, இதெல்லாம் அடுத்த 48 மணி நேரத்துல நடக்கும். குறிப்பா யார்கிட்டயாவது இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன பரிசோ, இல்ல இனிப்போ தேடி வருங்க. இதெல்லாம் சாதாரணமா நினைக்காதீங்க. அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டுக்குள்ள நுழையறாங்க அப்படிங்கிறதுக்கு உறுதியான அடையாளங்கள் இதெல்லாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது அதை அலட்சியப்படுத்தாம மனசார குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. இந்த 3 பெரிய மாற்றங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான 3வது மாற்றம் என்னன்னா, உங்களோட சொந்த வீடு, நிலம், வண்டி வாகனம் வாங்குற யோகம். நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு சொந்தமா ஒரு சின்ன வீடாவது கட்டணும், இல்ல வாடகை வீட்டுல இருந்து மாறி நம்ம சொந்த வீட்டுக்கு போகணுங்கிற ஆசை ரொம்ப வருஷமா இருக்குங்க. அதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க. ஆனா பணம் புரட்ட முடியாமலோ, இல்ல வேற ஏதாவது ஒரு தடங்கள் வந்தோ அது அப்படியே நின்று போயிருக்கும். இனிமே அந்த கவலையே வேணாம். உங்களுக்கான சொத்து வாங்குற யோகம் இந்த நேரத்துல முழுமையா கூடி வந்திருக்குதுங்க. நீங்க பார்க்குற இடம் உங்களுக்கு ரொம்ப சுலபமா அமையும். இதே மாதிரி புதுசா ஒரு வண்டி வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கான வழியும் தானா பிறக்கும். இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்ல அமைய போகுது. ஏன்னா சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்களோட சுபாவமே ஒரு விஷயத்துல ரொம்ப சீக்கிரமா ஆர்வம் காட்டுவீங்க. அதே நேரத்துல அந்த விஷயம் தள்ளி போனா ரொம்ப சீக்கிரமா சலிப்பு தட்டிடுமுங்க. உங்க மனசு எப்பவுமே 2 விதமா யோசிக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு ஒரு சின்ன குழப்பம் எப்பவும் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குமுங்க. ஆனா இந்த அடுத்த 48 மணி நேரத்துல
இருந்து உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தீர்க்கமா சரியா இருக்கும். உங்கள நம்பி நெறைய பேர் முக்கியமான பொறுப்புகள குடுப்பாங்க. சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து உருவாகும். நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் காலம் இதுன்னு சொல்லலாம். உங்களோட பேச்ச கேட்டு ஒரு பெரிய கூட்டமே பின்னாடி வரப்போகுது. அந்த அளவுக்கு உங்க வார்த்தைகளுக்கு ஒரு புது ஈர்ப்பு கிடைக்க போகுது. உங்க குடும்பத்த பொறுத்தவரைக்கும் உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாமே ஒண்ணொண்ணா நிறைவேற ஆரம்பிக்கும். அவங்க கல்வியிலயோ, இல்ல அவங்க வேலை விஷயத்திலயோ இருந்த தடைகள் எல்லாம் விலகி, அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இத பார்த்து ஒரு பெத்தவங்களா உங்க மனசு ரொம்ப குளிருமுங்க. இத்தனை நாளா நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருச்சுங்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. உங்க வாழ்க்கை துணையோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சோர்ந்து போற நேரத்துல உங்களுக்கு தோள் கொடுத்து தூக்கி விடுறதுக்கு உங்க வாழ்க்கை துணை ஒரு பெரிய பக்கபலமா இருப்பாங்க. இது உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற நெருக்கத்தை இன்னும் அதிகமாக்கும். வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு உங்க குடும்பம் ஒரு முன்மாதிரியா தெரிய போகுது. அப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வரலாம். எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்றீங்களே, அப்ப இதுவரைக்கும் நமக்கு இருந்த அந்த கெட்ட நேரம், கண்ணுக்கு தெரியாத அந்த கண் திஷ்டி எல்லாம் என்ன ஆச்சுன்னு நீங்க யோசிக்கலாம். அத பத்தி தான் இப்ப ரொம்ப ஆழமா பார்க்க போறோம்ங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனையே இந்த மறைமுக எதிரிகள் தான். நீங்க யாருக்கும் நல்லது செஞ்சாலும் அவங்க உங்களுக்கு பின்னாடி குழி பறிக்கிற வேலைய தான் இத்தனை நாளா செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. கூடவே இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே கழுத்த அறுக்கிற ஆளுங்க உங்கள சுத்தி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இந்த கிரக மாற்றங்கள் அந்த மாதிரி ஆட்கள உங்க வாழ்க்கையில இருந்து வேரோட புடுங்கி எறிய போகுதுங்க. அவங்க செஞ்ச சதி வேலைகள் எல்லாமே உங்க கண்ணு முன்னாடியே உடைஞ்சு சுக்குநூறாக போகுது. இனிமே யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு ரொம்ப சுலபமா உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். உங்க மேல விழுந்த அந்த கண் திஷ்டி, பொறாமை பார்வை எல்லாமே விலகி உங்கள சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவாகும். குறிப்பா மிதுன ராசி பெண்களை பத்தி இப்ப நான் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணுங்க. குடும்பத்துக்காகவும், கணவன் குழந்தைகளுக்காகவும் உங்க ஆசைகளை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு ஒரு எந்திரம் மாதிரி இத்தனை நாளா ஓடிக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க செஞ்ச எந்த தியாகத்துக்கும் யாருமே ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம மாமியார் மருமகள் பிரச்சனை, சொந்தக்காரங்க மத்தியில அவமானம்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பையே சுமந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த நெருப்பு எல்லாமே இப்ப அணைய போகுதுங்க. உங்களுக்கான விடிவு காலம் ரொம்ப பிரகாசமா உதிக்க போகுது. உங்க மாமியார் வீட்டுல உங்களுக்குன்னு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். நீங்க சொல்ற வார்த்தைய குடும்பத்துல எல்லாரும் கட்டுப்படுவாங்க. ரொம்ப வருஷமா உங்க பேர்ல ஒரு சொத்து வாங்கணும், இல்ல கொஞ்சம் நகை சேர்க்கணும்னு நீங்க கனவு கண்டுட்டு இருந்தா அது எந்த ஒரு தடையும் இல்லாம இந்த நேரத்துல நடக்குங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு அங்க இருக்கிற தொந்தரவுகள்லாம் மாறி ரொம்ப நிம்மதியான ஒரு சூழ்நிலை அமையுமுங்க. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா கல்யாண வயசுல இருக்கிற மிதுன ராசி ஆண் பெண் 2 பேருக்குமே இது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான நேரம். பொண்ணு பார்த்து பார்த்து அலைஞ்சிருப்பீங்க, இல்ல மாப்பிள்ளை தேடி தேடி சோர்ந்து போயிருப்பீங்க. கடைசி நேரம் வரைக்கும் ஒரு சின்ன காரணத்துக்காக கல்யாணம் தட்டி போயிருக்கும். இனிமே அந்த கவலை கொஞ்சம் கூட வேணாமுங்க. உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அருமையான வாழ்க்கை துணை உங்களை தேடி வரப்போகுது. ரொம்ப சீக்கிரமாவே உங்க வீட்டுல கெட்டி மேளம் கொட்டுற சத்தம் கேட்குங்க. அதே மாதிரி மேற்படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த அயல்நாடு செல்வதற்கான அனுமதியில் இருந்த தடைகள் எல்லாமே சுமூகமா முடிஞ்சு நீங்க எதிர்பார்த்த அந்த கல்லூரியில இடம் கிடைக்கும். உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க ஒரு பெரிய பெருமையை தேடித்தர போறீங்க. உங்க திறமையை பார்த்து இந்த உலகமே ஆச்சரியப்பட போகுது. வியாபாரம் செய்யறவங்க, சின்ன அளவுல தொழில் பண்றவங்க எல்லாமே இதுவரைக்கும் போட்ட முதலீட்டை எடுக்க முடியாம ரொம்பவே தடுமாறி இருப்பீங்க. வாடிக்கையாளர்கள் வராம கடையில வியாபாரம் ரொம்ப மந்தமா இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்க கடைக்கு ஆட்கள் கூட்டம் அலைமோத போகுது. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய பெரிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். வேற ஒருத்தரை நம்பி நீங்க தொழில இறங்கி இருந்தா இனிமே நீங்களே தன்னிச்சையா முடிவெடுத்து அந்த தொழிலை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போவீங்க. பண வரவு சும்மா தண்ணி மாதிரி வரப்போகுது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், பணம் வருதுன்னு சொல்லிட்டு கண்டபடி செலவு பண்ணாம அதை எப்படி சரியான முறையில சேமிக்கிறது, எதிர்காலத்துக்கு எப்படி முதலீடு பண்றங்கிறத நீங்க ரொம்ப கவனமா யோசிக்கணும். ஏன்னா இந்த 48 மணி நேரத்துல ஆரம்பிக்கிற இந்த ராஜயோகம் பல வருஷங்களுக்கு உங்க வாழ்க்கையில நிலைச்சு நிக்க போகுதுங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்க பக்கம் ரொம்ப உறுதியா துணை நிக்குது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இப்ப சொல்லியே ஆகணும். இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்க போற இந்த ராஜயோகம் சும்மா ஏதோ அதிர்ஷ்டத்துல கிடைக்கிறது கிடையாது. இது உங்களுடைய பூர்வ புண்ணியம். அதாவது போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச ஏதோ ஒரு நல்ல காரியம், இல்ல உங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமா தான் இப்ப உங்களை காக்க போகுதுங்க. இத்தனை நாளா என்னடா நம்ம வாழ்க்கையில மட்டும் எந்த ஒரு நல்ல விசேஷமுமே நடக்க மாட்டேங்குதே, நாம மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்னு நீங்க சாமி கிட்ட போய் அழுது புலம்பிருப்பீங்க. அந்த கண்ணீருக்கான முழுமையான பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாமே முடிஞ்சு ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்கிற நேரம் இதுங்க. அதனால இனிமே எதை நினைச்சும் பயப்பட தேவையில்லை. தைரியமா உங்க ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமே இருக்குது. உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்ச உடனே
பணம் வர ஆரம்பிச்ச உடனே உங்கள சுத்தி புதுசா நிறைய சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு ஒரு கூட்டமே உருவாகும். நேத்து வரைக்கும் உங்கள கண்டுக்காதவங்க எல்லாம் இப்போ உங்கள தேடி வருவாங்க. உங்கள ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. அவங்க போடுற அந்த மாய வலையில தயவு செஞ்சு விழுந்துறாதீங்க. யாரு உண்மையானவங்க, யாரு உங்க பணத்துக்காகவும், உங்க அந்தஸ்துக்காகவும் வராங்க அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அடுத்த கட்ட திட்டங்கள, உங்களோட ரகசியங்கள வெளியில யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அப்படி சொன்னா அதுக்கே கண் திஷ்டி பட்டு நடக்க போற காரியம் கூட நடக்காம தடைபட்டு போக வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால காரியம் நடக்கிற வரைக்கும் ரொம்ப அமைதியா செயல்படுங்க. படிக்கிற பசங்கள பொறுத்தவரைக்கும் மிதுன ராசி மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாமுங்க. இவ்வளவு நாளா படிப்புல ஒரு மந்தமான நிலைமை இருந்திருக்கும். புத்தகத்த தொட்டாலே தூக்கம் வர மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கும். ஆனா இப்ப அந்த நிலைமை முழுசா மாறும்போது உங்க ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாகுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சீக்கிரமா கத்துப்பீங்க. பரீட்சையில நீங்க எதிர்பார்த்தத விட ரொம்ப நல்ல மதிப்பெண்கள வாங்குவீங்க. முக்கியமா விளையாட்டு, பாட்டு, நடனம்னு வேற எந்த துறையில உங்களுக்கு ஆர்வம் இருக்குதோ, அதுல உங்க திறமைய நிரூபிக்கிறதுக்கான ஒரு பெரிய மேடை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்க ஆசிரியர்கள் மத்தியில உங்களுக்குன்னு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக போட்டித் தேர்வுகள் எழுதி காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி தேடி வரும். உங்களுடைய விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்க போகுது. இன்னொரு முக்கியமான நல்ல மாற்றம் என்னன்னா, இதுவரைக்கும் உங்க குடும்பத்துல இருந்த ஒரு பிரிவினை, அதாவது சொத்து சம்மந்தமாவோ, இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காகவோ அண்ணன் தம்பிக்குள்ள பேசாம இருந்திருப்பீங்க. இல்ல அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு பெரிய சண்டை ஒட்டு உறவே இல்லாம இருந்திருக்கும். அந்த பகையெல்லாம் இப்ப பனி மாதிரி விலகப் போகுதுங்க. இந்த ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் மறுபடியும் ஒண்ணு சேருவாங்க. யார் முதல்ல போய் பேசுறதுன்னு ஒரு பெரிய ஒரு கர்வம் பிரச்சனை இருந்திருக்குங்க. அந்த பிடிவாதம் எல்லாம் உடைஞ்சு அவங்களே உங்ககிட்ட இறங்கி பேசுவாங்க. பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறந்துட்டு ஒரு புது உறவா இது மலருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்த தான் கிரகங்கள் உங்களுக்கு இந்த 48 மணி நேரத்துல கொடுக்க காத்துட்டு இருக்குது. இந்த ஒரு நல்ல வாய்ப்பு மட்டும் எந்த காரணத்துக்காகவும் நழுவ விட்டுடாதீங்க. நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கலாமுங்க. வரவு வரும்னு சொல்றீங்க. ஆனா கழுத்து இருக்கிற அளவுக்கு தலைக்கு மேல கடன் இருக்கே, அது என்ன ஆகும்னு நீங்க யோசிக்கலாம். அவங்க ராசிப்படி பார்க்கும்போது இந்த 48 மணி நேரத்துல இருந்து உங்க கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமா இல்ல ரொம்ப வேகமா குறைய ஆரம்பிக்குங்க. இத்தனை நாளா வட்டி கட்டியே மொழி பிதுங்கி இருப்பீங்க. ஆனா இப்ப அசலையே மொத்தமா அடைக்கிற அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் தாராளமா அதிகரிக்குங்க. யாரெல்லாம் உங்களை தரக்குறைவா பேசி கடனை திருப்பி கேட்டு ஊருக்கு முன்னாடி அவமானப்படுத்துனாங்களோ அவங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி நீங்க அத்தனை கடனையும் அடைச்சிட்டு ரொம்ப கம்பீரமா தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. அந்த அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை ரொம்பவே பலமடைந்து போக போகுதுங்க. இந்த நல்ல நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன காரியம் இருக்குது. இது ரொம்ப செலவு வைக்கிற பெரிய பரிகாரம் எல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயம்தான். காலையில எழுந்ததும் உங்க மனசுக்குள்ள உங்க குலதெய்வத்தையும் உங்க முன்னோர்களையும் நல்லா மனமுருகி வேண்டிக்கோங்க. வீட்டுல பூஜை அறையில கண்டிப்பா ஒரு நெய் விளக்கு இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கு ஏத்தி வைங்க. முடிஞ்சா வெளியில இருக்கிற வாயில்லா ஜீவன்களுக்கு, அதாவது காக்காவுக்கோ இல்ல தெருநாய்க்கோ கொஞ்சம் சாப்பாடு வைங்க. இந்த சின்ன செயல் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. அந்த மிகப்பெரிய ராஜயோகத்தை எந்த ஒரு தடையும் இல்லாம சீக்கிரமே உங்க ராசிக்கு கொண்டு போய் சேர்க்குங்க. நீ செய்யற இந்த சின்ன தர்மம் ஒரு பெரிய கவசமா மாறி உங்களை சுத்தி எப்பவும் ஒரு பாதுகாப்பு உருவாக்கும். விவசாயம் செய்யறவங்க, நிலத்துல கஷ்டப்படுற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க. மழை பெய்யாதா, போட்ட பயிர் விளையாதான்னு வானத்தை பார்த்து காத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனிமே ரொம்ப அமோகமான விளைச்சல் கிடைக்க போகுது. நீங்க சிந்தின வியர்வைக்கும் போட்ட உழைப்புக்கும் எந்த நல்ல விலை உங்க உங்க கைக்கு வந்து சேருங்க. அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய மானியமோ இல்ல வேற ஏதாவது உதவியோ எந்த இழுபறியும் இல்லாம உடனே உங்களை வந்து சேரும். விவசாயத்தை மட்டும் முழுசா நம்பி இருக்கிற குடும்பங்கள்ல இனிமே வரவுக்கு வழி இல்லைங்கிற நிலைமை மாறி 4 பேருக்கு நீங்க சோறு போடுற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்பவே உயரப்போகுதுங்க. விவசாய பூமியில ஒரு புது வெளிச்சமும் செழிப்பும் பிரமிக்கும் போது உங்க ராசிக்கு இன்னொரு ரொம்ப சிறப்பான விசேஷம் என்னன்னா, உங்களுடைய கலைத்திறன். நீங்க இயற்கையாகவே ரொம்ப ரசனையான ஆளுங்க. ஒரு விஷயத்த ரொம்ப அழகா வித்தியாசமா செய்யக்கூடிய திறமை உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்குதுங்க. சினிமா, நாடகம், எழுத்து, பேச்சு இல்ல ஏதாவது ஒரு கலைத்துறையில சாதிக்கணும்னு ரொம்ப வருஷமா போராடிட்டு இருப்பீங்க. சரியான வாய்ப்பு கிடைக்காம கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளும் கடைசி நேரத்துல கை நழுவி போய் ரொம்ப விரக்தியில் இருந்திருப்பீங்க. இனிமே அந்த கவலையே உங்களுக்கு கிடையாதுங்க. உங்களை தேடி பெரிய பெரிய வாய்ப்புகள் தானா வரப்போகுது. உங்க திறமையை பார்த்து பெரிய இடத்துல இருக்கிற ஆளுங்க ஆச்சரியப்பட்டு உங்களை கூப்பிட போறாங்க. உங்க முகம் ஊருக்கே தெரியிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய புகழும் உங்களுக்கு வாயிலையும் உங்க பேர்
உச்சரிக்கப்படுற அளவுக்கு ஒரு பெரிய வெளிச்சமும் கிடைக்க போகுதுங்க. இதெல்லாம் இந்த 48 மணி நேரத்துல உருவாகுற அந்த அற்புதமான கிரக அமைப்போட மிகப்பெரிய சக்தி. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். உத்தியோகம் பார்க்குற இடத்துல, அதாவது வேலை செய்ற இடத்துல நீங்க இத்தனை நாளா சந்திச்ச மன உளைச்சல் கொஞ்சம் நெஞ்சமா இருக்காது. நீங்க செஞ்ச வேலைக்கு வேற யாரோ ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போயிருக்கலாம். இல்லைன்னா உங்க மேலதிகாரி காரணமே இல்லாம உங்கள டார்கெட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. எப்படா இந்த வேலைய விட்டு போவோம், வேற வேலை கிடைக்காதா அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நாளும் ரொம்ப வேதனையோட தான் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனா, இப்ப அந்த சூழ்நிலைக்கு அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்களுக்கு குடைச்சல் கொடுத்த அதே ஆளுங்க இனிமே உங்கள தேடி வந்து உதவி கேட்குற நிலைமை வருங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த இடமாற்றம், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் எந்த தடையும் இல்லாம கிடைக்கும். புதுசா வேலை தேடுறவங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட கம்பெனிலேருந்து அழைப்பு வரும். வெளிநாடு போகணும்னு அவங்க வேலைக்கு போய் பார்க்கணும், இல்ல அங்கேயே செட்டில் ஆகணும்னு கனவு கண்டுட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம்னே சொல்லலாங்கங்க. விசா கிடைக்கிறதுல இருந்த இருபலி, இல்லைன்னா வேற ஏதாவது டாக்குமெண்டேஷனால வந்த தாமதம் எல்லாமே இந்த அடுத்த 48 மணி நேரத்துல முடிவுக்கு வந்துருங்க. உங்க கனவு நினைவாகிறதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து பிசினஸ் பண்றவங்க, இல்ல அங்க போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இது ரொம்ப அற்புதமான காலகட்டம். இங்க போற இடத்துல உங்களுக்கு ரொம்ப நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. தங்குவதற்கு நல்ல இடம் அமையும். இது மூலமா உங்க குடும்பத்தோட பொருளாதார நிலைமைய நீங்க ரொம்ப பெரிய அளவுக்கு உயர்த்த போறீங்க. உங்க சொந்தக்காரங்க மத்தியில நீங்க ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமா மாறப் போறீங்க. உங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த ஒரு பெரிய பயம், அதாவது எதிர்காலத்தை பத்தின பயம் இப்ப முழுசா விலகி போகுதுங்க. நமக்கு வயசாகிட்டே போகுது, இன்னும் வாழ்க்கையில ஒரு நிலையான இடத்துக்கு வரலையே அப்படின்னு ராத்திரி நேரத்துல தூக்கம் வராம நீங்க ரொம்ப தவிச்சிருப்பீங்க. உங்க கூட படிச்சவங்க, உங்களுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் வாழ்க்கையில செட்டில் ஆகி சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன வலி இருந்துட்டே இருந்திருக்கும். ஆனா இப்ப அந்த வலி எல்லாமே மறைய போகுது. ஏன்னா அவங்க 10 வருஷத்துல அடைஞ்ச அந்த வளர்ச்சியை நீங்க அடுத்த சில மாதங்கள்ல அடைய போறீங்க. கிரகங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ராக்கெட்ல வேகத்துல முன்னேற்றத்தை கொடுக்க போது உங்க தன்னம்பிக்கை பல மடங்கு உயருங்க. எந்த ஒரு காரியத்தையும் தயங்காம ரொம்ப துணிச்சலா இறங்கி செயல்படுவீங்க. இந்த நல்ல காலகட்டத்துல நீங்க தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குதுங்க. அதை நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க. உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சதுக்காக ரொம்ப அகங்காரமோ இல்ல மத்தவங்கள மதிக்காமலோ நடந்துக்க கூடாது. இத்தனை நாளா எப்படி ரொம்ப சாதாரணமா எல்லார்கிட்டயும் அன்பா பழகுனீங்களோ அதே குணத்தை எப்பவும் மாத்திக்காதீங்க. பணமோ பதவியோ வரும்போது கொஞ்சம் தலக்கணம் வர்றது இயற்கை தான். ஆனா அது உங்க ராசிக்கு ஆகவே ஆகாதுங்க. நீங்க எந்த அளவுக்கு பணிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கஷ்டத்துல இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களால முடிஞ்ச உதவியை யாருக்கும் தெரியாம செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை சேர்த்து வைக்கும். உங்க அடுத்த தலைமுறைக்கு, அதாவது உங்க பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு காப்பனரா இருந்து காப்பாத்துங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் ரத்தத்திலேயே ஊர்ன ஒரு விஷயம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க கஷ்டப்பட்டா அவங்களால சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனா நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் இத்தனை நாளா தண்ணியில் எழுதின எழுத்து மாதிரி யாருக்கும் தெரியாம போயிருக்கும். அரசியல்ல, பொது வாழ்க்கையில சமூக சேவை செய்யற மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான காலகட்டம். உங்க தலைமையை ஏத்துக்கிட்டு ஒரு பெரிய கூட்டமே வரப்போகுது. நீங்க முன்னெடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய சரித்திரமா மாறப்போகுது. மேடை ஏறி நீங்க பேசுற வார்த்தைகளுக்கு ஒரு பெரிய சக்தி பிறக்கும். உங்க சமுதாயத்துல, உங்க ஊருக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு தனி சிம்மாசனமே கிடைக்க போகுதுன்னு உறுதியா சொல்லலாமுங்க. உங்களை எதிர்க்க நினைச்சவங்க கூட உங்க ஆளுமையை பார்த்து பயந்து ஒதுங்குவாங்க. ராசிநாதனான புத பகவானோட ஆசி இப்போ உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதால உங்க அறிவாற்றல் முன்ன எப்போதையும் விட ரொம்ப கூர்மையா வேலை செய்யும். இத்தனை நாளா ஏதோ ஒரு மந்த நிலையில சரியா யோசிக்க முடியாம ஒரு இருட்டுக்குள்ள இருந்த உங்க மூளை இப்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்க பேச்சுல ஒரு பெரிய வசீகரம் உண்டாகும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ரொம்ப சாமர்த்தியமா பேசி அந்த காரியத்தை உங்களுக்கு சாதகமா முடிச்சுக்குவீங்க. குறிப்பா எழுத்துத்துறை, பத்திரிகை, இல்லைன்னா வக்கீல் தொழில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. நீங்க வைக்கிற வாதங்களை யாருக்கிட்டையும் அடிச்சுக்க முடியாது. பல வருஷமா தீர்க்க முடியாத இழுத்தடிச்ச பஞ்சாயத்துகளை கூட உங்க ஒற்றை வார்த்தையில ரொம்ப சுலபமா தீர்த்து வைப்பீங்க. அந்த அளவுக்கு உங்க வார்த்தைகளுக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. காதல், கல்யாணம் சம்பந்தமா நிறைய பேருக்கு ஒரு ஏக்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கும். வீட்டுல நம்ம காதலை ஏத்துக்குவாங்களா, ஜாதி மதம்னு ஏதாவது பிரச்சனை வருமா, இல்ல அந்தஸ்து பார்த்து நம்மளை ஒதுக்கிடுவாங்களான்னு ராப்பகலா தூங்காம தவிச்சிருப்பீங்க. உங்க காதலுக்கு இடையில இருந்த அத்தனை முட்டுக்கட்டுகளும் இந்த 48 மணி நேரத்துல இருந்து உடஞ்சு சிதற போகுது. உங்களை புரிஞ்சுக்காதவங்க, பெத்தவங்க இப்போ உங்க மனசை முழுசா புரிஞ்சுக்குவாங்க. நீங்க ஆசைப்பட்ட அதே வாழ்க்கையை அவங்களே முன்னின்னு ரொம்ப விமர்சையா கல்யாணம் செஞ்சு வைப்பாங்க. 2 குடும்பத்துக்கும் இடையில இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி ரொம்ப சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாகும். காதல் முதல் தோல்வியில மனசு உடைஞ்சு போயிருந்தவங்களுக்கு அந்த ரணத்தை ஆத்துற மாதிரி உங்களை உண்மையா நேசிக்கிற ஒரு நல்ல உறவு உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற சில
தனித்திறமைகளை இப்போ நீங்கள் வெளிக்கொண்டு வர போகிறீங்க. சும்மா பொழுதுபோக்குக்காக நீங்கள் செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு பெரிய தொழிலாக மாறப்போகுதுங்க. வீட்டில் இருந்துகிட்டே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற பெண்களுக்கு இது ஒரு அருமையான நேரம். தையல், சமையல் இல்லை கைவினை பொருட்கள் செய்கிறதுன்னு நீங்கள் ஆரம்பிக்கிற சின்ன தொழில் ரொம்ப சீக்கிரமாக ஒரு பெரிய பெரிய வளர்ச்சியை எட்டு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்மளாம் இவ்வளோ சம்பாதிக்கிறோமான்னு நினைக்கிற அளவுக்கு பண வரவு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர ஆரம்பிக்குங்க. நிறைய மிதுன ராசிக்காரங்க இத்தனை நாளாக ஒருத்தர் கீழே வேலை செஞ்சு கஷ்டப்பட்டது போதும், நாமே சுயமாக சொந்தமாக ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் ரொம்ப சரியானது. அந்த முடிவை தைரியமாக எடுங்க. வெற்றி தேவதை உங்களுக்காக காத்துட்டு இருக்கா. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்கள் ஆழமாக யோசிச்சு பார்க்கணும். இத்தனை நாளாக நீங்கள் எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்கள் உழைப்புக்கான பலன் உங்களுக்கு முழுசாக கிடைச்சிருக்காது. இதுக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத சில தடைகள் இருந்திருக்கலாமுங்க. குறிப்பாக முன்னோர்களோட சாபம் இல்லைன்னா பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனால் இந்த கிரகப்பயிற்சி அந்த தடைகள் அத்தனையும் சுக்குநூறாக உடைக்க போது உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதமும் இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. அதனால் இந்த 48 மணி நேரத்தில் இவ்வளவு பெரிய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கை நடக்க போகுதுங்க. வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சுபகாரியம் செஞ்சால் கூட அதில் முதல் மரியாதை உங்கள் முன்னோர்களை நினச்சி செஞ்சுட்டு ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்கள் வளர்ச்சி யாருமே தடுக்க முடியாது. வீட்டில் இருக்கிற வயசானவங்க, குறிப்பாக உங்கள் அப்பா அம்மாவோட உடல் நலம் இத்தனை நாளாக உங்களை ரொம்பவே கவலைப்பட வச்சுருக்கும். அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போகிறதும் மருந்து மாத்திரைக்கு நிறைய செலவு பண்ணுறதுமா உங்கள் மனசு ரொம்ப சங்கடப்பட்டிருக்குங்க. நம்ம பெற்றவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டமானு நீங்கள் கண்ணீர் விட்ட நாட்கள் நிறையா இருக்குது. இனிமேல் அந்த கவலை முழுசாக அவங்கள விட்டு விலகிடுங்க. அவங்களோட ஆரோக்கியத்தில் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். ரொம்ப வருஷமாக படுக்கையில் இருந்தவங்க கூட இப்போ எழுந்து நடமாட ஆரம்பிப்பாங்க. பெற்றவங்களோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ரொம்ப நிம்மதியாக உணர்வீங்க. அவங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதம் தான் இனிமேல் உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திடீர் பயணம் அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இது ஏதோ சாதாரணமாக ஊருக்கு போயிட்டு வர பயணம் கிடையாது. இந்த பயணம் உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுத போகிற ஒரு அதிர்ஷ்டகரமான பயணமாக அமைய போகுது. வெளியூருக்கோ இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்கிற புண்ணிய ஸ்தலத்துக்கோ நீங்கள் போவீங்க. அங்கே நீங்கள் சந்திக்க போகிற ஒரு சில மனிதர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய உதவி தேடி வருங்க. வேலை சம்மந்தமாகவோ இல்லை தொழில் சம்மந்தமாகவோ நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஏதாவது ஒரு பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு வந்தால் அது எக்காரணம் கொண்டு தள்ளி போடாதீங்க. சந்தோஷமாக அந்த பயணத்தை ஏற்றுக்குங்க. நிறைய மிதுன ராசிக்காரங்க மனசுக்குள்ளே நமக்கு வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் என்ன புதுசாக சாதிச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு சலிப்பு வந்திருக்கும். உங்கள் கனவுகள் எல்லாம் அப்படியே மூட்டை கட்டி மூளையில் வச்சுருப்பீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு எதிர்மறையான எண்ணத்தை உங்கள் மனசுலேருந்து தூக்கி வீசுங்க. வயசுங்கிறது வெறும் கணக்கு மட்டும்தான். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக திரும்பும்போது நீங்கள் நினச்சதை எந்த வயசுலையும் சாதிக்கலாம். இப்போ உங்களுக்கான அந்த பொன்னான நேரம் வந்துடுச்சு. மூட்டை கட்டி வச்சுருந்த உங்கள் ஆசைகள் எல்லாம் மறுபடியும் தூசி தட்டி எழுப்புங்க. புதுசாக ஒரு தொழில் தொடங்கணுமா, தைரியமாக இறங்குங்க. ஒரு சொந்த வீடு கட்டணுமா, மனசார வேண்டிட்டு அஸ்திவாரம் போடுங்க. பிரபஞ்சம் உங்களுக்காக அத்தனை கதவுகளையும் திறந்து வச்சுக்கிட்டு காத்துட்டு இருக்குதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முயற்சியும் 100% வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக யோசிப்பீங்க. ஆனால் சில நேரத்தில் அந்த அதிகப்படியான சிந்தனையே உங்களுக்கு எதிரியாக மாறிடுங்க. தேவையற்ற சிந்தனைகள் உங்களை தூங்க விடாமல் செஞ்சுருக்கும். ஆனால் இப்போ அந்த நிலைமை முழுசாக மாறப்போகுது. உங்கள் மனசு ஒரு தெளிவான நீரோட மாதிரி ரொம்ப அமைதியாக மாறப்போகுது. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்களோ அப்படிங்கிற பயம் எல்லாம் முழுசாக உங்களை விட்டு விலகிடுங்க. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு ரொம்ப தெளிவாக உங்கள் பாதையில் நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் ஓடுற அந்த வேகத்தை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் மிரண்டு போக போகிறாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை ஒரு சாதாரண ஆளாக பார்த்தவங்க எல்லாமே இனிமேல் உங்களை தேடி வந்து நிற்கிற நிலைமை உருவாகும். நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு வீட்டை விட்டு வெளியே கிளம்பினாலும் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்குங்க. அந்த வழக்கில் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக வெற்றி கிடைக்க போது. உங்கள் பக்கம் இருக்கிற நியாயம் என்னன்னு எல்லாமே வெளிச்சத்துக்கு வருங்க. உங்களை தப்பாக வழியில் சிக்க வச்சவங்க அவங்க செஞ்ச தப்புக்கான பலனை ரொம்ப சீக்கிரமாக அனுபவிப்பாங்க. நியாயம் எப்பவுமே ஜெயிக்கணும்னு நீங்கள் சாமிக்கிட்ட வச்ச வேண்டுதல்கள் இப்போ பழிக்க போது. உங்களை நிம்மதியாக தூங்க விடாமல் செஞ்ச எதிரிகள் எல்லாரும் உங்களை பார்த்து பயந்து ஓடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வரப்போகுதுங்க. உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருந்து உங்களை காப்பாற்ற போகுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.